குரு 12க்கு வந்துச்சு ஐயோ அப்படின்னு பயந்துக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். எல்லாத்தையுமே குரு ஈஸியாக அது வரல. எப்போன்னா குரு ஆயிலை நட்சத்திரத்துக்கு வந்தவொன்னே பாருங்கள், எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு வரும். எல்லாத்தையும் சுபமாக முடிக்கலாம். அப்போ பழைய பிரச்சனையெல்லாம் பைசல் பண்ணக்கூடிய காலம். ஏன்னா குரு சனியை பார்க்குறாரா. ஏற்கனவே சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க, சிம்ம ராசியில் பிறந்தவங்க 8ல் சனி வந்த உடனே அதிகமாக தாக்கம் கத்திக்கு இருக்கிறது யாருன்னா சிம்ம லக்னத்துக்காரங்க தான். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. சிம்ம லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்த இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும்? இந்த குரு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வர்றார். 12ஆம் இடத்துக்கு வந்தோடனே நமக்கு ஒரு படபடப்பு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு வருதே அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. ஏன்னா சிம்ம லக்னத்துடைய பஞ்சமாதிபதி 12. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இது வந்து காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியில் தங்கி படிக்க போகிறாங்க அப்படின்னா, வெளிநாடோ வெளியிடங்களோ ஹாஸ்டல்லையோ ஒரு பிள்ளையை படிக்க போடணுன்னா கூட அந்த இடத்தினுடைய நிலையை புரிஞ்சு கொண்டு போய் படிக்க வைக்கணும். ஒன்று, வயது வந்த குழந்தைகள் இருக்குது, சுப நிகழ்ச்சி நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த இதில் பெற்ற பிள்ளைகளை சுப செலவுகள் நல்ல விதமாக நடக்கும். சரியா? இப்போ சொல்லுவாங்க, உடனே நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பையில் 10 பைசா இல்லை, நான் எப்படி இந்த பிள்ளைகளை கல்யாணத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவான். குரு 12ல் உட்காந்து சனி சாரம், சனி 8ல் உட்காந்துருக்காரு. இது காலவசத்துக்கு 4-12 தான். பழைய சொத்து ஏதாவது ஒன்று இருக்கும், விற்று கல்யாணத்தை முடிச்சு விட்டுலாம். இல்லை பழைய சொத்தை ஆல்ட்ரு பண்ணி உருவாக்கலாம். ஆனால் ஏற்கனவே சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க, சிம்ம ராசியில் பிறந்தவங்க 8ல் சனி வந்த உடனே அதிகமாக தாக்கம் கத்திக்கு இருக்கிறது யாருன்னா சிம்ம லக்னத்துக்காரங்க தான். இப்போ எரியிறதில் என்ன தெரிய வேணும், குரு 12க்கு வந்துச்சு ஐயோ அப்படின்னு பயந்துக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். எல்லாத்தையுமே குரு ஈஸியாக அது வரல. எப்போன்னா இந்த குரு பூசத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மட்டும்தான் இவன் எச்சரிக்கையாக இருக்கணும், எச்சரியமாக இருக்கும். குரு ஆயிலை நட்சத்திரத்துக்கு வந்தவொன்னே பாருங்கள், எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு வரும். எல்லாத்தையும் சுபமாக முடிக்கலாம். அப்போ பழைய பிரச்சனையெல்லாம் பைசல் பண்ணக்கூடிய காலம். ஏன்னா குரு சனியை பார்க்குறாரா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபைசல் பண்ணி கிளியர் பண்ணி விட்டுறான். கடன் லொட்டு லோசுக்கு ஏன் நோயில் படுத்திருந்தேன் கூட எந்திரிச்சிருவேன். அதனால் பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது இந்த குருப்பெயர்ச்சி. ஆகையால் குருப்பெயர்ச்சி சிம்மத்திற்கு நல்ல ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக தரும். சிம்ம லக்னத்தில் பிறந்த இவங்களுக்கு என்ன வழிபாடு முறை சொல்லலாம்? நல்ல அருமையான விஷயம். எப்படின்னா, நான் எப்பவுமே சிம்மத்தில் பிறந்தவங்கள புறமே செவ்வாய்க்கிழமை பத்திரகாளி வழிபாடு அப்படின்றத சொல்லுவாங்க. உக்கிர தெய்வத்தினுடைய வழிபாடு பத்திரகாளி வழிபாடு பல பேருடைய வாழ்க்கையை தான் மாற்றும். அதுக்காக இவங்க வந்து ஒரு சுப்பிரமணியர் வழிபடக்கூடாதா? முருகன் வழிபாடு நல்லது தான், காளி வழிபாடு நல்லது. அதனால் இதெல்லாம் வெட்டலாம். இது காளி வழிபாடுன்றது இவங்களுக்கு வாழ்க்கையை தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். நல்லா இருக்கும். நன்றிங்க ஐயா. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.